ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அப்புறம் லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ, நமக்கு நல்ல ரீடிங் வரணும், நமக்கு நீங்கள் எந்த கடவுளை, எந்த ஏஞ்சல்ஸை, எந்த ஒரு எனர்ஜியை இவங்க தான் நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோட நமக்கு பர்ஃபெக்டாக கனெக்ட் ஆகணும்னு நினச்சி 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 1111 ஏஞ்சல் நம்பரோட மீனிங்கே ஒரு நியூ ஸ்டார்ட்டை கொடுக்கறது, அந்த ஸ்டார்ட் நமக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸோட பெட்டராக கொடுக்கறது, இது எல்லாம் தான் 1111 ஏஞ்சல் நம்பர் மீனிங். ஸோ 1111 கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் 1ஆம் தேதி. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். என்ன காரணம்னா, ஒன்றுன்றது சூரியனோட எனர்ஜி. அது என்னைக்கு இந்த வரக்கூடிய மாதம் 1ஆம் தேதி பிறக்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கே உகந்த நாள்னு வச்சுக்கோங்கன்ட்டு இல்லை, அதுதான் ஆக்சுவலாக. ஸோ இந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் நம்மளோட சேனலில் இருக்குது. சேனலில் மீன்ஸ் நம்மளோட பர்சனல் ஹீலிங் செஷன். இந்த பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷனில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இதே 1ஆம் தேதி பௌர்ணமியும் இருக்குது. அதாவது சூரியனோட எனர்ஜியும் இருக்குது, மூன் எனர்ஜியும் இருக்குது. ரெண்டும் சேர்ந்து விடிய காலையில் 4:45 மணிக்கு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மூணுமே சேர்ந்த ஒரு பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் நம்மளோட லாமா ஃபேரா ஹீலிங் செஷன் இருக்குது. இது ரொம்ப மோர் பவர்ஃபுல்லான டைம், மோர் பவர்ஃபுல்லான டே. இது அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதனால நம்மளோட குரூப்பில் கேட்டிருந்தேன், ஒரு 5 குரூப் மட்டும் நம்மளோட ஃபாலோ அப் குரூப்பில், ரேக்கி கற்றுட்ட ஃபாலோ அப் குரூப்பில் மட்டும் கேட்டிருந்தேன் அவங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு இந்த தடவை கேட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ சிறப்பு வாய்ந்த நாளில் இந்த வரக்கூடிய 3 மாதமும் அதே மாதிரி வருது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு மாதம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கனால எந்த கான்செப்டில் உங்களுக்கு ஹீலிங் தேவை, உங்களோட லைஃப்பில் தேவைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஒன்று, பணம் சம்மந்தப்பட்ட ஹீலிங். இது கம்ப்ளீட்டாக மணி ஹீலிங் வேணுமா, இல்லை கம்ப்ளீட்டாக ரிலேஷன்ஷிப், லவ், பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்குண்டான ஹீலிங் வேணுமா, இல்லை இன்னொன்று என்ன கேட்டிருந்தேன், ஹெல்த்து உண்டான ஹீலிங் வேணுமா அப்படின்னு 3 விஷயம் சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் 92% பீப்புள் சொன்னது பணம், மணி ரீதியான ஹீலிங் தான் இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் நம்மளோட பிப்ரவரி 1ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. கம்ப்ளீட்டாக மணி ஹீலிங் தான், மணி அட்ராக்ஷன்ஸ்க்கு உண்டான ஹீலிங் தான், லாமா ஃபேரா ஹீலிங். ஸோ நம்மளோட சக்ராஸ்லேருந்து மணி பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு, ஆரா கிளென்சிங் ஆகிறதுக்கு, எந்த விதமான லோ எனர்ஜிஸ், பிளாக் மேஜிக், திருஷ்டி எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு, எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுக்கு, வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு இந்த ஹீலிங் செஷன் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேஜிக் மாதிரி உங்களோட லைஃப்பில் மாற்றங்கள் நடக்கிறத பார்ப்பீங்க. ஸோ நம்மளோட பிரம்ம முகூர்த்த ஹீலிங் செஷன் மணி மேக்னட்டோட ஹீலிங் செஷனாக இருக்கும். ஸோ இந்த டேயில் நைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் டே வருது. நைட்டு 8 மணிக்கு நம்மளோட ஃபுல் மூன் டே ஹீலிங் செஷன் இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும். நம்மளோட ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஹீலிங் இருக்கும் இதில். அதாவது ஹார்ட் சக்ராவோட ஹீலிங் இருக்குது, மணி மேக்னட்டோட ஹீலிங்கும் இதில் இருக்குது. அதுக்கு மேலே வாட்டர் பவுல் ஹீலிங் செஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நாட் மேஜிக் இருக்குது, பே லீஃப் பரிகாரம் இருக்குது. அது நைட்டு 8 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜும் லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு நிறைய விஷயத்தில் உங்களுக்கு இந்த வாரம் உண்மை தெரிய வர ஆரம்பிக்கும். நீங்கள் நிறைய விஷயம் ஓப்பன் அப்பாக பேசிடுவீங்க. உங்களோட மனசில் இருந்த எமோஷ்னலி அப்படியே அடக்கி வச்சுட்டு இருந்தது, இதை சொல்ல வேண்டாம், கேட்க வேண்டாம், பார்த்துக்கலாம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற இந்த சில விஷயங்கள்லாம் நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. எமோஷ்னல் பர்ஸ்ட் அவுட் ஆவீங்க. அது சில நேரம் கத்தியும் வரலாம், சில நேரம் அழுதும் வரலாம். உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸ் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு புது விஷயம் நீங்கள் சில இதை இந்த மாதம் பண்ணுவீங்க. அது
இப்போ நமக்கு ஒரு நல்ல விஷயம் ஏற்படணும்னா அதுக்கு முன்னாடி நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும்ல, அந்த குழப்பத்தை தான் வந்து கிராஸ் பண்ணி வர போகிறீங்க இந்த மாதமே. இதெல்லாம் கடந்து வர்றப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு புது விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு இடம், ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆக போகுது. அதில் நல்ல நல்ல வேலைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பல்லு சம்மந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் போகலாம். அதுக்கு உண்டான ஏதாவது டென்டிஸ்ட்டை போகலாம், நீங்கள் ஏதாவது ஒரு டேப்லெட் சாப்பிட்லாம். இதில் வந்து உங்களுக்கு அது சரியாகிறதுக்குமே சான்சஸ் இருக்குது. உங்களோட சில ஆசைகள், இதை வந்து வெளியே சொல்ல முடியாமல் இருந்த சில ஹிடன் டிசையர்ஸ் எல்லாம் இந்த மாதமே உங்களுக்கு நிறைவேறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து நீங்கள் யார்ட்டையுமே ஷேர் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு மனசு ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி, திருப்தி ஆகிற மாதிரி இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும். உங்களோட ரெஸ்ட்லெஸ்னஸாக உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தது, படபடப்பாக இருந்தது, இதெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை இந்த மாதம் வந்து செய்வீங்க. சிலர் வந்து உங்களை சில இடத்துக்கு இன்வைட் பண்ணாமல் இருக்கலாம், உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம், தகவலும் கொடுத்துருக்க மாட்டாங்க, வாங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தடை போட்ட மாதிரி ஃபீல் வரும். அந்த இடத்துல சில இடத்துல வந்து நீங்கள் ஏன் நமக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு அந்த மரியாதை கொடுக்கல, இவங்க என்னை கூப்பிடல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயந்தான். நீங்கள் அங்கே போயிருந்தாலும் பல பிரச்சனைகளை சேர்த்து எடுத்துகிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நடந்ததுன்னா தாராளமாக போயிட்டு போகுது, நீங்கள் விட்டெல்லாம் போகாமல் இருந்தது உங்களுக்கு இன்னும் நல்ல விஷயத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 1 நிமிஷங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உங்களோட ஆசைகள் தீரக்கூடிய, ஆசைகள் நிறைவேறத்துக்கு உரிய நல்ல டைம் பீரியடாக இது இருக்க போகுது. ஸோ நமக்கு ஏஞ்சல்ஸோட மெசேஜில் வந்தது தான் இந்த இடத்துலையும் வருது. உங்களுக்கு இருந்த தடைகள், உங்களோட சாக்ரல் சக்ரா கிளியர் ஆகுது. உங்களுக்கு இருந்த எல்லா தடைகளையும் இப்போ நம்ம வந்து விநாயகரை வேண்டப்பவே தடைகளை தீர்க்கக்கூடிய கடவுள் தான் சொல்லுவோம். ஸோ அது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பர்ஃபெக்டாக நடக்குது. நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை எந்த ஒரு பிசுறு இல்லாமல் தெளிவாக செய்யறதுக்கூடிய அமைப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. நீங்க வந்து பாட்டுல, பேச்சில், இந்த மாதிரி கலை விஷயங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல நீங்க இன்னும் ஷைன் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுதான் நம்பர் 1 நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கொஞ்சம் கோவப்படுறதுக்கான சான்சஸ் இந்த மாதம் ஜாஸ்தி இருக்குது. ரொம்ப ஒரு சில நேரத்தில் புரிஞ்சுக்காமல் கொஞ்சம் அரகண்ட்டாக மாறுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ஃபீலும் பண்ணுவீங்க ஏன் இப்படி நடந்தோம் அப்படின்றது. பட் சில தவறுகளை உங்களால் டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களை நீங்கள் காம் பண்ணிக்கோங்க. சில இடத்துல உங்களை அறியாமலே சில போட்டிகள், பொறாமைகள் நீங்கள் பண்ணிடலாம் அடுத்தவங்க மேலே. நீங்கள் இந்த இடத்துல பொறாமைப்படுறீங்க அப்படின்றது அடுத்தவங்க தெரிஞ்சு விலகி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசுகிறப்போ உங்களுக்கு சில இடத்துல பொறாமைகள் வந்து கிரியேட் ஆகிறது நார்மல் ஹியூமன் பீயிங்கோட நேச்சர். ஸோ அது இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி வர்றப்போ அதை ரொம்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதை கண்ட்ரோலிங்கோட கெப்பாசிட்டி உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து தொடர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா பல உறவுகளை இழக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்குது. ஸோ சேஃபாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு காலையில் எந்திரிச்சோடனே உங்களோட தாட் என்னவா இருக்கோ அதை தான் இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹோல் டேயில் கொடுக்க போகுது. அப்போ நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு ப்ராக்டிஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஈஸியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சோடனே ஒரு நிமிஷத்துக்கு காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள், இல்லை சூரியன் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது ஸ்விட்ச் வேர்ட்ஸ் சொல்லுங்கள், ஏதாவது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்லுங்கள், இல்லை ஹீலிங் பண்ணுங்கள், உங்களோட க்ரௌன் சக்ரா ஹீல் பண்ணுங்கள். ஏதோ சம்திங் ஒரு 3 நிமிஷத்துக்காவது காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அது நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஹோல் டே உங்களை இன்னும் டீப்பராக பெஸ்ட்டான வெர்ஷனில் கொண்டுட்டு வரத்துக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட
டார்க்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கவும் போகுது. நீங்கள் உங்களோட மைண்ட் செட், உங்களோட சில தாட்ஸ் இது இப்படி தான் இருக்கும், இது வந்து இந்த மாதிரி நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க மைண்டில். எப்படி சொல்கிறது, ஒரு பழைய காலத்துலேருந்து சொல்லி வந்தது நம்மளால் டக்குன்னு மாற்றிக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி சில விஷயம் இதுனா இப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் பண்ணியிருப்பீங்க. அது இந்த மாதம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இல்லை இப்படியும் இல்லை இப்படியும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில அக்செப்டன்ஸ் வரும். அந்த இடத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு டார்க்னஸ்லேருந்து ஒரு வெளிச்சத்துக்கு வந்தக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது. உங்களுக்கு லவ் ப்ரப்போசல் நடக்கும். மேரேஜ்க்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. மேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த மாதமே இருக்குது. இல்லை லவ் ப்ரப்போசல், ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு பூக்கள் வந்து கிஃப்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் அனுபவித்து வந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு ரெசிலியன்ஸ் இருக்கும். நம்ம திருப்பி எந்திரிச்சு காமிச்சு ஆகணும், நான் எப்படி இந்த இடத்துல டவுன் ஆக முடியும், நான் வந்து வின் பண்ணியே காட்டி ஆகணும் அப்படின்ற அந்த ரெசிலியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு உடல் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் அடித்து நவுத்திட்டு உங்களோட மைண்டுனால் இந்த உங்களுக்கு நடக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து உங்களோட பெஸ்ட்டை வந்து காட்டிடும். ஒரு மிராக்கிள் மாதிரி உங்களோட லைஃப்பில் வந்து ஏற்படும். இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு லார்ட் கணேஷாவோட மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு பயங்கரமான தைரியம் தான். அந்த ரெசிலியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. பயங்கர தன்னம்பிக்கை, பயங்கர ஒரு எங்கேயுமே வந்து எதுக்குமே பயப்படாத தன்மை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சிங்கத்து மேலே உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி தான். ஸோ அந்த ஒரு பயம் இல்லாத தன்மை கொடுக்கறது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ் என்னென்னா, உங்கள் கூட இருக்கிறவங்கள அனுசரித்து அணைச்சி ஏற்படுத்தி கொண்டுட்டு போகிறதுக்கு இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு சின்ன கோவங்கள் வந்தாலும் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, தட்டி கொடுக்குற மாதிரி விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கூடவே இருக்குது. உங்களோட பார்த்து நிதானமாக திட்ட வேண்டிய இடத்துல திட்டி, பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல பனிஷ்மெண்ட் கொடுத்து, அன்பாக உங்களை எப்படி வழி நடத்தணுன்றதையும் இவரோட பிளெஸ்ஸிங்ஸ் மூலமா இந்த மாதமே உங்களுக்கு நடக்கும். ஸோ சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனை வந்து லாங் டைம்லலாம் இருக்கவே இருக்காது. ஒரு நாள் 1.5 நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். திருப்பி ரொம்ப ஈஸியான ஃப்ளோவில் லைஃப் வந்து இருக்கும். ஸோ இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க ரொம்ப ஒரு பியோரான மனநிலைமை உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதமே பெருசாக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடவே மாட்டீங்க. நீங்கள் உண்மையாக இருப்பீங்க, உண்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அந்த ஒரு பியூரிட்டி வெளியே யாருக்கும் தெரியுதோ தெரியலையோ அந்த நேரத்தில் உங்களோட அந்த உண்மையாக இருக்கணுன்ற வைப்ரேஷனை அவங்க ஈஸியாக வந்து அடுத்தவங்க சென்ஸ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த வாரம் நீங்கள் வந்து அதிகம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமாக வந்து ஒரு கடல் வழி பயணமாக இருக்கலாம், ஃப்ளைட் ஜேர்னியாக இருக்கலாம், நீங்கள் வந்து ஒரு பீச்சுக்கு போகிறதா இருக்கலாம், பீச்சில் ஒரு என்ன சொல்கிறது, பீச்சில் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஏற்படுறதுக்கான சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைமில் எந்த ஒரு அந்த பீச்சில் உட்காந்துருக்க நேரத்துக்கு, அந்த கடலில் பயணம் பண்ணுற நேரத்தில் உங்களோட மனசில் வந்து ஒரு அமைதித்தன்மை ஏற்படும். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த ஒரு பெரிய அலை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகிறப்ப அது திருப்பி அது சாதாரணமாக ஆகுதில்லை. ரொம்ப அலையடிச்சு வந்தாலும் அப்படியே சைலண்ட்டாக கரை வந்து திருப்பி உள்ள போதில்லை. அந்த மாதிரி நம்ம எந்த பிரச்சனையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு ஞானோதயம் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் எங்கேயாவது உட்காந்திங்கன்னா என்னென்னமோ யோசிப்பீங்க, செம்மையாக யோசிப்பீங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி, அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி, ஒரு படித்து தெரிஞ்சுக்கிற விஷயமா இல்லாமல் நீங்களே யோசித்து சில விஷயத்தை புரிஞ்சுக்குவீங்க. அதை அடுத்தவங்களுக்கும் சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு பெஸ்ட்டு டீச்சராக இருப்பீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு டீச்சர்ன்ற இந்த ஃபீல்டில் இருக்கீங்க
அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்லா சொல்லிக் கொடுக்குற டீச்சர், அது பாடம் சொல்லிக் கொடுக்குறவங்கள மட்டும் நான் சொல்லலை, ஒரு டிரைவிங் ஸ்கூல் வச்சுருக்கவங்களா இருக்கலாம், ஒரு ஆர்ட் சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம், டான்ஸ் சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம், என்ன விஷயம் நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்கனாலும் அதை வந்து நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக உங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிறவங்க கிட்ட அந்த ஒரு கம்ப்ளீட்டாக எதையும் மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்லுவீங்க. அதை மேலேயும் வந்து ஒரு லைஃப் கோச்சாகவே நீங்கள் இருப்பீங்க அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த வாரம் சில ஏதாவது போட்டிகளில் பங்கு பெறுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் சரி, அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வருவீங்க. அது வந்து ஒரு கேமாக இருக்கலாம், இல்லை எக்ஸாம்ஸாக இருக்கலாம். இதில் வந்து நீங்கள் என்ன டார்கெட் பண்ணி வைக்கிறீங்களோ அதில் வின் பண்ணுறதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து செல்ஃப் டாக் அதிகமாக பண்ணிக்கோங்க. செல்ஃப் டாக்னால் உங்களை நீங்களே வந்து நல்லபடியாக பேசிக்கிறது, உங்களை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் முடியவே முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பிடிக்காது, உங்களுக்கு முடியலன்னா அதை வந்து உங்களை நீங்கள் ரொம்ப இறக்கி யார்ட்டையும் பேச வேணாம். முடியலன்னா நான் இதை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு பேசுங்க. இது முடியாது, இது நடக்காது அப்படின்றத வந்து பேசாதீங்க. இந்த மாதமே நீங்கள் உங்களுக்கு இருக்க ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா எதையும் அந்த டைம்லேயே பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் நவுத்தி போடுவீங்க, நாள் கடத்துவீங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளான்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு அந்த நாள் கடத்தி பண்ணுறக்கூடிய பழக்கம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து பண்ணவே கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இது பண்ணுன்னா அகெயின் வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறப்போ இந்த சோம்பேறித்தனம் உங்களை இன்னும் இந்த மாதத்துலேயே பார்க்கக்கூடிய வெற்றியை தள்ளி போட வைக்கும். அது எத்தனை மாதம் தள்ளி போட வைக்கும்னு தெரில. அதனால அந்த சோம்பேறித்தனம் இருக்குது, நாளைக்கு பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணலாம், நீ மைண்டு வந்துச்சுன்னா என் மைண்டு எனக்கு தப்பாக சொல்லி கொடுக்குது, என் மைண்டு சொல்கிறத நான் இப்போ கேட்கக்கூடாது, நான் வந்து இதை இப்போ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வெற்றியை கொடுக்க போகுது. ஓகே, உங்களுக்கு உண்டான லார்ட் கணேஷோட மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதம் வந்து பர்ஃபெக்டாக ஹீலிங் ஆகிறீங்க. நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸில் ஹீலிங் நடக்குது. இந்த ஹீலிங் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த வேலைகளை ரொம்ப சுமூகமாக பண்ணி கொடுக்கறதுக்கு விநாயகரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி தான். அந்த ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி சில நேரத்தில் எக்ஸ்ப்ரெசிவாக இருக்க மாட்டீங்க. உங்களோட அன்பை வெளிப்படுத்த தெரியாது, அன்பு இருக்கும் ஆனால் எப்படி வெளிப்படுத்த தெரியாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே பேசணும், ஒரு 4 பேருக்கு முன்னாடி ஃபேமிலிக்குள்ளே பேசணும் அப்படின்னா அப்போ விநாயகரை மனசுக்குள்ளே ஒரு தடவை நினச்சிட்டு என்னோடய வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் அன்போடு சார்ந்ததாக இருக்கணும். நீங்கள் திட்டுற மாதிரி இருந்தாலும் சிலரை வார்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த அன்பு கலந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணணும்னு விநாயகரை ஒரு நிமிஷம் மைண்டில் நினச்சிட்டு உங்களோட பேச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அது தெளிவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க. அது உங்களோட குடும்பத்துக்குள்ளே நல்ல பாண்டிங்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல்ஸ் மெசேஜில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.